கும்ப ராசிக்காரங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தொழில் ஸ்தானத்துல லாபசானியா வர்றாரு. பொதுவா பார்த்தோம்னாப்பா உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் லாபசனின்றப்ப உங்களுக்கு லாபம் எப்படி வரும்? நல்ல ஒர்க் பண்ணா வரக்கூடிய ஒரு தன்மை. அந்த ஒர்க் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? நியாயமான ஒர்க்கா இருக்கா? இல்ல யாராவது சொல்லி கொடுத்து ஏதாவது நம்ம பண்றோன்றப்போ இந்த டைம் எடுப்பா கைப்பையா மட்டும் இருக்கக்கூடாது. 1க்கு 2 வாட்டி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு யோசிக்கணும். என்ன காரணம்னா ஒருத்தவங்க ஃப்ரெண்டாவே இருப்பான். இதுல போய் நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, அதுல போய் பண்ணேன், எனக்கு ட்ரிபிளா லாபம், நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கார் எல்லாம் தருவாங்க, நிறைய ஆள் மட்டும் பிடிச்சு விட்டா போதும், ஒரு ஏஜென்சியா இருக்கு, நம்ம சைடா பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான். நீ ஒரு கொஞ்சமா முதலீடு போறேன், நம்ம பெருசா வந்துடலான்ற ஆசை காட்டினா இந்த டைம்ல போனாங்க லாக் ஆயிடுவாங்க. சோ அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் தலையிடக்கூடாது. என்னுடைய இப்ப கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன், சுக்கிரன் அதிபதி சரிங்களா, எங்களோட ஆசை அதிபதியும் சுக்கிரன் தான். இன்னைக்கு அந்த உடனே தரேன்ப்பா, ஒரு 1 ஹவர்ல மட்டும் பென்ஷன் கூட, இல்ல 2 நாள் டைம் கூட, நான் நாளைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது. ஒன்னும் அவங்க தர வேண்டாம், நான் ஒரு கிவரா இருக்கேன், ஓகேப்பா, என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க, என்னோட உறவா இருக்காங்க, அவங்கள மறக்க முடியாது, சோ அவங்களுக்காக நான் கொடுக்குறேன்ற டைம் பீரியட்ல அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை எதிர்பார்த்து இந்த ஒரு செலவை இவங்க கொடுக்கறத வச்சு இன்னொரு செலவை நான் அடைச்சிடலாம், என்னோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம்ன்ற மாதிரி மைண்ட் செட்ல அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வராது. சோ அதனால இவங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லியிருக்கேன். எதுல கலைத்துறையில பயங்கர ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். எப்பவுமே வெறும் விதைச்சோன்னு நமக்கு அறுவடை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அப்போ பொறுமை நிதானத்தை என்ன பண்ணுவாருன்னா கட்டி கொடுப்பாரு. யாராவது நம்ம சனிபவன் நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா, நான் பொறுமையாதான் என்னடா வளரவே இல்லை, போய் நம்ம வெளியே தெரிஞ்சு பாத்துட கூடாது. சோ அந்த பொறுமை நிதானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசானா இருக்காரு. சோ உன்னோட வாழ்வியல் ஆசானா நான் இருக்கேன், நீ என்ன பண்ணுன்றது எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன், சோ நீங்க கவனமா இருக்கு. ஏன்னா கேட்டு வரவங்க இருக்காருங்களா, கேது இருக்காரு, கிட்டத்தட்ட பார்வைப்பட ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கப்புறம் குருவோட பார்வைப்பட்டோம், அப்ப ஒன்னும் பெரிய பாதிப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை எல்லாமே நல்லா இருக்க போறது அப்படின்னு தான் சொல்லணும்.